சாதாரணமாக செய்து முடிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த பலன் யாரிடத்துல வருகிறதோ அவர்கள் தான் இந்த கடைசி நாட்கள்ல தேசத்தை, பகுதியை, பட்டணங்களை கலக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப எதற்காக இந்த நாள், எதற்காக இந்த தியானம்? அந்த பரிசுத்த ஆவி என்கின்ற பலன் உங்களுக்குள்ள வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவர் வாஞ்சையா இருக்கு, அவர் தாகமா இருக்கு, அவர் ஆசையா இருக்கிறார். அதே நேரத்தில் ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ பேரு அல்லது மற்ற காரியங்களை நான் செய்யறேன், அதுல நம்ம திருப்தி பற்றக்கூடாது. இந்த நாட்கள் உங்களுக்கு எனக்கு தேவையான ஒரு நபர் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நீங்க பலன் அடைந்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த பலன் யாருங்க? கை உயர்த்தி சொல்லுங்க, யாருங்க யார் அந்த பலன்? ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஆமென். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானோட பலன் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்? ஒன்று, அது அபிஷேகம். சொல்லுங்க, அது எப்படி இருக்குங்க? அபிஷேகம். இரண்டாவது, அது ஒரு ஞானம். அடுத்தது, அது ஒரு செல்வம், அது ஒரு விதமான சுகம், அது ஒரு விதமான ஆரோக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த பலன் வரும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், உங்களுக்குள்ள ஒரு ஞானம், உங்களுக்குள்ள ஒரு செல்வம், உங்களுக்குள்ளே ஒரு சுகம், உங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது பலன் அடையறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப நாம என்ன செய்யணும்? அப்ப அன்னைக்கு அந்த சீஷர்கள் அன்றைக்கு அவங்க என்ன செய்தாங்க? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்ப அங்க இந்த வார்த்தை, இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, நல்ல கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இந்த சீஷர்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நீங்க போய் காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சீஷர் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? அழுதாங்க, கண்ணீர் வடிச்சாங்க, துக்கப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க? எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த நாள்ல முதல் காரியம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, திரும்பி போக வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நம்முடைய ஆவிக்குரிய அந்த ஆதி அன்புக்கு நேராய், அந்த அபிஷேகத்துக்கு நேராய், பரிசுத்தத்துக்கு நேராய், அந்த வேத வாசிப்புக்கு நேராய், நம்முடைய தனிப்பட்ட அந்த ஜபத்துக்கு நேராய், அந்த சுத்திகரிப்புக்கு நேராய் நாம திரும்பி போக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அன்னைக்கு அப்படியே ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிப்பேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு வாரம் போச்சு, அதுக்கப்புறம் 5 அதிகாரமா மாறிடும். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ 2 அதிகாரம், கடைசியில் பார்த்தா பைபிளை காணோம் பாஸ்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 10 அதிகாரத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்க வந்திருக்கிறாங்க? ஆமா, 1-2 பைபிள் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கேட்டா ஏதாவது பிரசங்கத்தை சொல்லிடுவாரோ, நீங்களும் பெருந்தன்மையா பெரிய மனசை என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. நானும் அதை பத்தி சொல்றது இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப திரும்பி போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணணுங்க? ஆமென். அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு போனார்கள். ஆமென். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சில திருப்புதல், சில திருப்பு முனைகள் அல்லது சில தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க உங்க ஆதி அன்பு, உங்க அந்த பரிசுத்தம், அந்த ஜெப ஜீவியம், ஆமென். அதிகாலை ஜெபம் தொடங்கினப்ப 50 பேர், அப்புறம் 40, இப்ப 26, 28 அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்குது. என்னாச்சு? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில நேரத்துல அந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒரு சாதாரண நிலையில இருந்திருப்போம், ஜெபித்திருப்போம், ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருப்பார். அல்லேலூயா. இப்ப உயர்வு வர 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 நமக்கு பொறுப்புகள் கூடும், வயதுகள் கூட 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 சில பொறுப்புகள், பற்பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படும். அப்ப நல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த நிலைமையில இருந்தோமோ அதை மறந்துடக்கூடாது. அந்த ஆரம்ப நிலை நமக்கு அந்த ஒரு ஜெப ஜீவியத்துக்கு நேராக, ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நேராக நம்ம வந்து ஜெபித்ததுனாலதான் அந்த உயர்வு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஜெபம் தான் நம்மளை என்ன பண்ணுச்சு? உயர்த்தினது. இப்ப அந்த உயர்வு வந்தோடனே அந்த ஜெபத்தை மறந்துடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? ஆமா, சபையை என்ன பண்ணக்கூடாது? ஆமா, ஆண்டரை என்ன பண்ணிடக்கூடாது? அப்ப நல்லா புரிந்து கொள்ள, இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு நிலையில இருக்கும் பொழுது நம்ம அந்த ஜெபத்தை அல்லது வேத ஏதோ ஒன்றத்தை தொடங்கி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை படிப்படியா உயர்த்தினதுக்கு அப்புறம்
இப்ப அந்த ஜெபத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். இந்த இந்த வரக்கூடிய நாட்களை திரும்ப யார் யாரெல்லாம் கரெக்டா அந்த அதிகாலை ஜெபத்துல அட்லீஸ்ட் குடும்பத்துக்கு ஒரு நபர் ஒரு செல்ல லாகின் பண்ணி கூட இருக்கிற மத்தவங்க சேர்ந்துக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லுகிறேன், நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரா போயிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நமக்கு உடம்பு முடியல, பலவீனம், சுகவீனம், அப்ப நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர், எனக்கு பண தேவை வரும், நான் அப்ப பாத்துக்கிறேன் பாஸ்டர். இல்ல, நீங்க ஆண்டவர் சபையை பார்த்து சொல்ல, நீ திரும்பி போ. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எந்த சீஷர்களை இயேசு கிறிஸ்து அழைத்து வந்தாரோ, எந்த சீஷர்களுக்கு முன்பதாக அவர் பரலோகத்துக்கு பரன் ஏறினாரோ, அதே சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க எருசலேமுக்கு என்ன பண்ணுங்க, திரும்பி போங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எருசலேம் அது ஒரு உன்னத அனுபவம். எருசலேம் அது ஒரு சமாதானம். எருசலேம் ஒரு விதமான தொடக்கம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் ஆண்டு சொல்ல, நீ எங்க தொடங்குனியோ, நம்ம எங்க தொடங்கணும், ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு தொடங்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ஆமென். அந்த பாயிண்ட், அந்த மொமெண்ட், நான் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் நான் பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு திரும்பி வாழ்றார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த பாயிண்ட்ல தான் நம்ம சில தீர்மானம் எடுத்திருப்போம். நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆத்மாதாயம் செய்யறேன், அல்லது காணிக்கை தசம பாகத்துல நான் சரியா இருப்பேன், நான் உண்மையா இருப்பேன், நான் ஊழியம் ஏதோ நம்ம கமிட்மெண்ட் எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா நாட்கள் ஆக ஆக இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், 20 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், அந்த ஆதி அன்பு குறைஞ்சிருச்சுங்க. அந்த ஆதியில இருந்த அந்த ஒரு ஐக்கியம் குறைஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அனுபவத்துக்கு திரும்பி வாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். என்ன பண்ணுங்க, திரும்பி. ஆமா. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன நடந்தது? 13வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயுவும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். ஆமென். இரண்டாவது காரியம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டுல ஏறினார்கள். அதுல ஒரே வார்த்தை பிடித்துக் கொள்வோம், தங்கி இருந்தாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணாங்க? திரும்பி போனாங்க. இரண்டாவது காரியம், தங்கி இருந்தாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவ சமூகத்துல, அவனுடைய பிரசன்னத்துல, உங்களுடைய அழைத்த அந்த அழைப்புல தங்கி இருப்பது ரொம்ப அவசியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். என்ன பண்ணணுங்க? தங்கி இருக்கு. பசரி சொன்னேன், சந்தைக்கு போனீங்க, ரோஜா செடி வாங்கிட்டீங்க, ரொம்ப ஆசை வந்துருச்சு, கிச்சன்ல தூக்கி ஒரு பாட்ல ஒரு அந்த என்ன சொல்லுவீங்க, தொட்டியில வச்சுட்டீங்க, என்ன பண்ண, கிச்சன்ல வச்சுட்டீங்க. இப்போ வதக்குறீங்க, போறீங்க, எண்ணெல்லாம் படுது, மனசு கஷ்டமாயிடுது, கொண்டு போய் வாசல்ல நடுறீங்க. அடுத்தது அங்க பாத்தீங்கன்னா ஒரே குப்பையா போடுறீங்க, முட்டை ஓடு அது இது போட்டு, சரி இங்க வேண்டாம், திருப்பி கொண்டு வந்து தோட்டத்துல வைப்போம். கிச்சனு வாசல் அங்க இங்க அப்படியே தள்ளி, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே, சனிக்கிழமை ரோஜா செடி செத்து போச்சு. ஏன்? அது ஒரு இடமா என்ன பண்ணல, தங்கி இருக்கல. நமக்கு பிடிச்சா கிச்சனு, நமக்கு பிடிச்சா பாத்ரூம், நமக்கு பிடிச்சா, ஆமா. இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ரோஜா செடி மர்கையா போயுந்தி. அப்படியா? யாரும் சொல்ல, தங்கி இரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எனக்கு நர்பவி பிடிக்குது, அங்க சேர்த்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு இல்ல ஜவர் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. 3 நாள் சென்பால் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். அப்படி சேர்க்க முடியுமா? சேர்த்தா ஏதாவது ஒரு ஸ்கூல், 1 வருஷமா ஒழுங்கா என்ன பண்ணணும், படிக்கணும். அப்ப தங்கி இருக்கணும். அப்ப நீங்க தங்கி இருந்தாதான் வளர முடியும். கைவர்த்தி சொல்லுங்க, என்ன பண்ண முடியுங்க? ஆமென். அப்ப அவர்கள் செய்த காரியம், இந்த மேல் வீட்டு அறையில் அங்க போய் ஏறினார்கள், அங்கே தங்கி இருந்தாங்க. எருசலேம்ல என்ன பண்ணி இருந்தாங்க? தங்கி, அந்த சமாதானத்துல என்ன பண்ணி இருந்தாங்க? தங்கி இருந்தாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். முதல் காரியம் என்ன பண்ணாங்க? திரும்பி. இரண்டாவது காரியம், தங்கி இருந்தாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலதாமதமாகும். ஆமென். காலம் சர்ச்சில் ஒரு அம்மா இருந்தாங்க, வயசு ரொம்ப அதிகம். அவங்க சொன்னாங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கிற, டாக்டர்கள்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற சில சூழ்நிலையில கண்ணீரோட நின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரை நம்புங்கம்மா, அவருக்கு சித்தமானது கைனால வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம சரீர பிரகாரமாக முகத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, வயசை பார்த்து சொல்றது இல்லை. அல்லேலூயா.
அவன் நீ ஆண்டுடைய சமூகத்துல தங்கி ஆண்டரை தேடு, ஆண்டரை நம்பு, அவருக்கு சித்தமானது நடக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவன் டாக்டர் கூட முடியாது, மருந்து மாத்திரை இல்லைன்றோம். ஆனா ஆண்டர் நினைச்சிட்டாருன்னா செத்த சரீரத்தை உயிர்ப்பிக்க அவரால் ஆகும். அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் காரியம் சொல்லுங்க, என்ன பண்ணணுங்க? திரும்பி இப்ப ரெண்டாவது தங்கணும். மூணாவது காரியம் 14வது வசனத்தை வாசிங்களேன். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மூன்றாவது காரியம், ஜெபத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த 10 நாட்களுங்க இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. அடுத்த 10 நாட்கள் அவங்க திரும்ப அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு நேரா. ஏன்னா இத்தனை நாட்கள் பயந்து இருந்தாங்க, ஒளிந்து இருந்தாங்க, நடுக்கத்தோட இருந்தாங்க. ரோம அரசாங்கம் கைது பண்ணிடுமோ அப்படியே நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து எல்லாம் பண்ணி இப்ப கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? தெம்பு வந்துருச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா. அப்ப அந்த தெம்பு வந்த உடனே இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? அந்த வந்த தெம்பு, சில பேர் அப்படியே மயக்க ஒரு குளுக்கோஸ் அள்ளி போடுவாங்க. உடனே என்ன, எனக்கு ஒண்ணு இல்லை ஊன்னுவாங்க. திடீர்னு அப்புறம் அப்படி வேர்த்து விருத்து படாருன்னு என்ன பண்ணிடுவாங்க? விழுந்துடும். அந்த தெம்பு வந்தோடனே அடுத்து என்ன செய்யணும்? இப்ப திரும்ப நம்ம அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு நேராய் திரும்பணும். ரெண்டாவது காரியம் தங்கி இருக்கணும். மூணாவது ஜெபத்துல தரித்து இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நன்மைகள் தள்ளி போகும்போது, தாமதிக்கும் போது, நம்ம எதிர்பார்த்தது ஒருவேளை நடக்காம இருக்குன்னா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபத்துல தரித்திருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். இப்ப ஒரு பையனுக்கு வந்து ஒரு 100 ரூபா தேவை. இப்ப அம்மாட்ட போய் கேட்கிறேன், அம்மா 100 ரூபா கொடுமா. அம்மா என்ன சொல்ற? காசு இல்ல, தண்டல் கட்டவே காசு இல்லை, குழு லோன் அடிக்கவே காசு இல்லை, 100 ரூபாய் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப அந்த பையனுக்கு வந்து 100 ரூபா வேணும். ஏமா அது யாரும் அடிப்பாருமா, எப்படியாவது கொடுமா. கிச்சன்ல போய் கேட்கிறான். அடுத்து திருப்பி சமயக்கட்டுல அங்க முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து துணி தைக்க போறான். அங்கேயும் போய் என்ன பண்றான்? திருப்பி அவங்க துணி காயக்கு மொட்டை மாடிக்கு வராங்க. இவன் என்ன பண்றான்? கிளை எதையாவது பிடிச்சி அவன் வந்துட்டு எம்மா 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 எம்மா. இப்ப என்ன அது பார்த்தாங்க, இவன் தொலை தாங்க முடியல, 2 வீடு தள்ளி போய் கடை வாங்கிட்டு வந்தாவது கொடுத்துருவாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். சரி. ஆனா வாதியார் கேட்டது 10 ரூபா தான். இவன் 10 நாளைக்கு பில்லு போட்டான். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவன் கேட்டான், அவங்க அம்மா கொடுக்கல, அது முடிஞ்சு போயிடும் வேற. ஆனா அவன் பாருங்க கேட்டுக்கிட்டே இருந்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் என்ன பண்ணான்? கேட்டுக்கிட்டே. அதுதான் ஜெபத்துல தரித்திருப்பது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, அப்படி இல்லை. அவர் கொடுக்கின்ற வரை நான் முறுமுறுக்காமல் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்து அவரே நோக்கி பார்ப்பது. அல்லேலூயா. நீங்க அன்னைக்கு நான் ஒரு முறை கேட்கிறோம், இல்லைன்னா நம்ம ஆண்டர்ட்டே பிகு பண்ணிக்கிறோம். ஈகோ கோவம் வந்துடுது. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அவர் தருகின்ற வரை நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பது. ஆமென். அப்ப இந்த மூணாவது காரியம் ரொம்ப முக்கியங்க. ஜெபத்தில் அவங்க என்ன பண்றாங்க? தரித்து இருக்கு. பக்கத்துல பார்த்து, ஜெபத்துல என்ன பண்றாங்க? ஜெபத்துல என்ன பண்றாங்க? தரித்து இருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு கிடைக்கின்ற வரை, ஆண்டவர் என் கையில கொடுக்கின்ற வரை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்க தேவைகளை, உங்களோட காரியங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்ப 3 காரியம் பரிசுத்த ஆவியான உங்களிடத்துல வரணும். முதல் காரியம் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணணும்? திரும்பி போகணும். முடிச்சிங்கன்னா போயிடுவோம் பாஸ்டர். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் தரித்திருங்க, தங்கி இருங்க. மூணாவது காரியம் ஜெபத்துல தரித்திருங்க. இது ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்துல தரித்திருப்பது என்பது அவர் எனக்கு தருகின்ற வரை அவரை நோக்கி பார்ப்பது. ஆமென். அப்ப இந்த 10 நாட்கள் நீங்க டொனேஷன் வாங்க, பணத்தை இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அப்படிலாம் சொல்லலை. அமைதியா போய் நீ ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தேவை லட்சங்கள், சில ஆயிரங்கள், வேலை, திருமணக்காரி, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காரியம் தேவை அப்படின்னா நீங்க வந்து சோர்ந்து போகாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஜெபத்துல தரித்திருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஏற்கனவே உபவாச ஜெபத்துல நான் சொல்லி இருக்கிறேன். என்ன சொன்னேன்? ஒரு வீடு 4 வீடா? நல்ல இப்போ ஒரு வண்டி வாங்கணும், அதோட விலை 1 லட்சம். சொல்லுங்க, அந்த விலை எவ்வளோங்க? 1 லட்சம். அப்ப அந்த வண்டிக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இட் ஹேஸ் சம் வேல்யூ, 1 lakh. இப்ப அந்த 1 லட்சம் பணம் உங்கள்ட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? பணத்தை கொடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த பொருளை வாங்க. இப்ப பணம் இல்லை. சொல்லுங்க, பணம். அதான் பாஸ்டர் உண்மை. இப்ப பணம் இல்லை, ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? வண்டி வேணும். அப்ப அந்த வண்டிக்கு நிகரா ஏதோ ஒரு மதிப்பு
உடைய ஒரு பொருளை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வண்டியை வாங்கிடலாம். சரி, பணம் இல்லை, நகை வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? நகை. வைரம் வச்சிருக்கிறீங்க, வைரம். அல்லது வண்டியே வச்சிருக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச். எதுவுமே இல்லை. ஆவிக்குரியத்தில் நான் சொல்றேன், ஜெபத்துல தரித்திருங்க. அல்லேலூயா. அப்ப அந்த 1,00,000க்கு நிகரான உங்க வாழ்க்கையில அந்த ஜெபத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்களுக்குரிய காரியத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அப்ப யுவர் பிரேயர் ஹேஸ் சம் வேல்யூ. உங்க ஜெபத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நம்ம அந்த வேல்யூன்னும் போது வெறும் பணம், வெறும் பொருள், வெறும் தங்கம், நகை, பெட்ரோல், டீசலை மாத்திரம் நினைக்க கூடாது. அது எல்லாத்த விட மேலானது உங்க ஜெபம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபம். இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபம். அல்லேலூயா. நீங்க சொல்றது பார்த்தா எந்த கடை புடவை மாதிரி இருக்குது. அல்லேலூயா. சரி, உங்க ஜெபம். அப்ப அந்த வேல்யூ, அந்த மதிப்பு. சில பொருள் 5 லட்சம் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. அந்த 5 லட்சத்துக்கு நிகரான ஒரு ஜெபத்தை நீங்க செய்யறீங்கன்னா, நான் சொல்ற பணமே இல்லைனாலும் அந்த பொருளை சுதந்திரிப்பது லேசானது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஜெபத்துல தரித்திருப்பது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த 10 நாட்கள் ஆண்டவர் கொடுத்த ஒரு எக்ஸசைஸ் என்ன? முதல் காரியம் என்ன பண்ணுங்க? திரும்பி போங்க. 2வது காரியம் தங்கி இருங்க. 3வது காரியம் ஜெபத்துல தரித்திரு. இப்ப ஆண்கள் பதில மாத்திரம் சொல்ல போறீங்க. முதல் காரியம் திரும்பி போங்க, ஸ்கிரீனை பாக்குறேன். 2வது காரியம் தங்கி இருங்க. 3வது ஜெபத்தை தரித்திருங்க. பெண்கள் பகுதியில் முதல் காரியம் திரும்பி போங்க, தங்கி இருங்க. 3வது ஜெபத்துல தரித்திரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஜெபத்துல என்ன பண்ணுங்க? ஆமா, அப்படி செய்தீங்கன்னா இப்ப என்ன நடக்குதுங்க? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஆமென். அப்ப இந்த அனுபவத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அங்க ஒரு மனம் வருது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அங்க என்ன வருதுங்க? ஆமென். அங்க சொல்லப்படுகிறது, பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக அங்க ஒரு மனம் வருங்க. சொல்லுங்க, என்ன வருங்க? ஆமா, சில இடத்துல வரும்போதே அந்த பிரசன்ஸ் தெரியும், அவனுடைய அந்த ஒரு அசைவாடுதல் தெரியும். சில இடத்துல வரும்போது அந்த நபருக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு, ஏதோ ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லு ஆண்டவர் அப்படியே ஊந்துவார். அந்த முகத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், தெரியாது. ஆமென். சில முகங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனா எதுவும் வராது. ஆனா சில முகத்தை பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? சொல்லுவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த காரியங்களை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு உறுதிப்படும். புதன்கிழமை புது ஆத்மா சர்வீஸ், வாட் we are doing, அதுதான் புது நபர்கள். அப்ப அவங்க காரியங்களை சொல்றாங்க. சில கண்ணீர், கவலை, கஷ்டம், எவ்வளோ காரியங்கள். அப்ப அவங்களுக்கு சில ஆலோசனைகள் ஆண்டவர் சொல்றார், தொடப்படுறாங்க. எப்படி சண்டே நீங்க ஒரு சபை விசுவாசியோ, அது போல புதன்கிழமை அன்றைக்கு அவங்க ஒரு விசுவாசி கூட்டம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமா, நீங்க தேறினவர்கள், அவங்க இப்பதான் ஆரம்ப நிலை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, அவங்க வருவாங்க, படான்னு போவாங்க. நீங்க வருவீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? தரித்து இருக்கிறீங்க. ஏ அப்பா, என்ன ஒரு ஆவிக்குரிய டெஃபினிஷன். அல்லேலூயா. ஆமென். சரி, அப்ப அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டாங்க, ஒரு இடத்தில் வந்தார்கள். அங்க என்ன நடந்தது? 2வது வசனம், அப்போஸ்தலர் 2:2 வாசிக்கிற. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எல்லாரையும் நிரப்பினாருங்க. நல்ல 2 கரங்களை தட்டுங்க. இந்த நிரப்புகிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க, நீங்க ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு சென்ட், அந்த ரூம் ஸ்ப்ரே அடிங்களேன். சும்மா ஒரு 2 பிரஸ் தான், ஆனா அந்த ரூம் ஃபுல்லா என்ன ஆயிடுங்க? அந்த வாசனை வந்துடும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, சீக்கிரம் சர்ச்சை ஏசி ஆக்கிங்களா அடிக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஒரு ஏசி வாங்கி கொடுத்துறீங்க? அப்பா, நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்ப ஷோரூம் தான் வைக்கணும் போல இருக்குதே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். ஆமேன். சீக்கிரம் தீவிரமா நம்ம நடத்தணும். ஆமேன். சரி, அப்ப பாருங்க, அந்த ரூமுக்குள்ள ஒரு 2 பிரஸ் தான், அப்படியே அந்த உள்ள அந்த வாசனை என்ன பண்ணுதுங்க? கமகமன்னு அடிக்குது. அல்லேலூயா. அப்படியே என்னதுங்க? அந்த இடம் ஃபுல்லா நிரப்பப்படுகிறது. சொல்லுங்க, அந்த இடம் ஃபுல்லா என்னங்க? ஆமென். அப்ப முதல் காரியம், இவங்க எல்லாம் அந்த காரியத்தில் ஒருமனப்பட்டு நின்னோடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவளை எல்லாரையும் நிரப்ப ஆரம்பிச்சார். நல்ல 2 கரங்களை தட்டி. ஆமென். உங்க வெறுமை நிரப்பப்படும், உங்க தேவை நிரப்பப்படும், உங்க எதிர்பார்ப்பு நிரப்பப்படும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அது நிரப்பப்பட்டால்
பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா நீங்க புது பலன் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தண்ணி புது பலன் அடைந்து அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். தலையில கை வச்சு சொல்லுங்க, உங்களை என்ன பண்றாருங்க? உங்க தேவை, உங்க குடும்பம், உங்க பொருளாதாரம், ஒருவேளை அடுத்து நான் ஃபீஸ் கட்டணும் பாஸ்டர், புக் வாங்கணும், நோட்டு வாங்கணும், அது இருக்கு இது இருக்கு. நான் சொல்லுகிறேன், நீ காற்றை காணணும், மழையை காண மாட்டாய். உங்க தேவை 10,000, 10 பேர்கிட்ட கேட்கலாமா? 5 பேர்கிட்ட கேட்கலாம். அந்த எண்ணத்தையே விட்டுருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, ஒரு 10 மணி நேரம் ஒதுக்கி நல்லா ஜோம் பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய். 10 மணி நேரம் உட்காந்து ஆண்டவர் நீங்க தான் தரணும், நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து. ஆமா, நாளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும். ஒரு அலையிலேயே ஆமென். நான் சொல்றேன், உங்க ஜெபம் அவர் அசைச்சுதுன்னா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். உங்க அக்கௌண்ட்ல வர வேண்டிய பணத்தை அவர் போடுவாருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எவ்வளோ சாட்சிகள் இருக்கு. நானே எவ்வளோ சொல்லிட்டேன். 25,000 தேவை, யார்கிட்டயோ பேசுவார், ஆண்டவர் உங்க அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமா, உங்க தேவை சந்திக்கப்படும். திடீர்னு ஆண்டரே சொல்லுவார், இப்போ 3வது அந்த பீரோ ஷெல்ஃப்ல போய் பாருன்னுவார். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா நோட்டை வச்சிருப்பீங்க, கரண்ட் பில் கட்ட. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். போ அப்படின்வார். அங்க போய் பாரு, பார்த்தா தங்க காயின் இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஏதோ ஒண்ணு மீன் வாய்க்குள்ள இருக்குன்னா உங்க பீரோல இருக்காதா? அட உங்க நம்பிக்கையே. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, அப்ப அவர் நிரப்புகிற ஆண்டவர். இந்த நாளில் இந்த வார்த்தை நீங்க கேட்க 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 உங்களுக்குள் இருக்கிற வெறுமையை கர்த்தர் நிரப்பி கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒருவேளை அந்த அபிஷேக் குறைந்த நிரப்புறார், பணத்தை நிரப்புறார், ஆரோக்கியமா நிரப்புறார். உங்க ஆயுஸ் நாட்களையும் கர்த்தர் நிரப்பி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. ஆமென். என்னைக்கும் நம்ம மறிச்சிருப்போம், ஆனா நம்ம ஆயுஸ் நாள் நிரப்பப்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம அசைவாடி நடந்து கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. ஆமா, ஒரு நாளைக்கு வண்டி எடுக்கிறோன்னா ஒரு 2-3 ஆக்சிடென்ட்டை பார்க்குறோம். எத்தனையோ வாகனங்கள் கடந்து போகுது, ஜஸ்ட் மிஸ். என்னென்னமோ எங்க வாழ்க்கையில நடக்குது. இதெல்லாம் கடந்தும் கூட இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோடு நிற்கிறோம் அப்படின்னா நான் சொல்லுகிறேன், அவர் நம்மை ஆயுஸ் நாட்களினால நிரப்பி வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தினால நிரப்பி வச்சிருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவருக்கு தெரியும் என்னைக்கு எதை எப்போ செய்யணும். முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் என்ன பண்ணுவாருங்க? பக்கத்துல கை கொடுத்து சந்தோஷமா சொல்லுங்க, என்ன பண்ணுவாரு? ஆமா, நீ போகும்போதே ஃபீஸ் கட்டின அந்த அனுபவத்தோட போகணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு அட்மிஷன் போட்ட அனுபவத்தோட என்ன பண்ணணும்? போகணும். அல்லேலூயா. ஆமா, பாக்கி வச்ச மாதிரி போகக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாக்கி வச்ச பாக்கியவதியா இருக்காதீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பூரணம் சம்பூர்ணம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். முதல் காரியம், பரிசுத்த வந்தா என்ன பண்றாருங்க? நிரப்புவார். என்ன பண்றாருங்க? நிரப்பு. அடுத்தது 3வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தது. உங்கள் மேல் வந்து அமரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஒரு தன்மையை பார்த்தா அவர் நிரப்புவார். 2வது காரியம், உங்க மேல வந்து என்ன ஆகுங்க? அமரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இதுவரை அடுத்தவங்க அந்நிய பாஷை பேசுறது பார்த்துட்டு இருப்பீங்க, அடுத்தவங்க தீர்க்கதரிசனம் சொன்னதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நான் சொல்ல, இனி ஆண்டு உங்களை கொண்டு அவர் எடுத்து பயன்படுத்த, அதுதான் புதுவாழ் சபையில ஆண்டு செய்யக்கூடிய ஒரு காரியம். உங்கள் மேல் அமரும். அல்லேலூயா. நான் வாங்கின காலம் மாறி நான் சொல்லுகிற கர்த்தர் நம்மை கொடுக்க ஆண்டு செய்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு நம்ம எத்தனையோ கிராம ஊழியர்களுக்கு, மிஷினரிகளுக்கு, அவங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில, ஊழியங்களுக்கு மத்தியில, அவங்களோட பிள்ளைகளோட காரியம் அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஏதேதோ நம்மால முடிந்த காரியங்களை நான் சொல்ல நம்ம சபையின் சார்பாக இந்த நாட்கள் வரைக்கும் நம்ம செய்திருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம மேல வந்து அமர்ந்துட்டாரு, நிரப்பிட்டாருன்னா நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, எதிர்பார்க்காம கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப எதிர்பார்ப்பு இருக்கும்போது there will be some ஒரு தயக்கம் இருக்கும். there will be some problem, there will be some afraidness. ஏதோ ஒன்று நம்மளை தடுத்து கொண்டே இருக்கும். ஆனா நீங்க அவர் என்னை பார்த்து பாருங்க, அவர் செய்வாருங்க. அவர் மேல விட்டுட்டீங்கன்னா கடைசி நேரத்துல கூட உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். கடைசி நேரத்துல கூட உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், 10th அது பேர் மாட்டேன், ஏதோ ஒரு நபர் ஃபெயில் ஆயிடுவோன்னு நினைச்சு இது பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணோம். கடைசியில் பாருங்க, நல்லா 400 சில்லறைக்கு மேல மார்க் வாங்கியாச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப சில சூழ்நிலைகள் பயம் இருக்கும், கவலை இருக்கும். அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவர் உங்கள் மேல
நிரப்புவார், உங்கள் மேல அமரச் செய்வார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். மூன்றாவது காரியம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அடுத்து அவர் என்ன படுத்துவார்? 4வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். சொல்லுங்க, என்ன பண்ண ஆரம்பிச்சாருங்க? ஆமென். முதல் காரியம் என்ன பண்ணாரு? நிரப்புனார். இரண்டாவது, அமர்ந்து அவங்க மேல இண்டிவிஜுவல் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா புரிந்துக்கொள்ள. நான் ஒரு சாக்லேட் கொடுத்து இது பயங்கரமா இருக்குங்க, இது சூப்பரா இருக்குங்க, இது மேல புளிக்குங்க, அப்புறம் இனிக்குங்க, அப்புறம் கீழே தோற்குங்க, இப்படியே நான் ஒரு சாக்லேட் எடுத்து கதை விட்டுட்டே இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாவி மனுஷன் ஒரு பாதி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமென். அப்ப அதை நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்க எனக்கு கதை சொல்லுவீங்க. மேல புளிக்கும் பாஸ்டர், நடுவுல தான் தோற்கும், கடைசியில தான் என்ன பண்ணோம் இன்னைக்கு. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பர்சனல் என்கவுண்டர். உங்கள் மேல அமருவார். ஒரு அலையிலேயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள வருவார், உங்க சூழ்நிலைகளை மாத்துவார். அலையிலோயா. ஆமென். அப்ப மூன்றாவது காரியம், உங்களிடத்துல உங்களை கொண்டு செயல்படுவார். ஒரு அலையிலேயா சொல்லுங்களேன். உங்களை கொண்டு என்ன பண்ணுவாருங்க? செயல்படுவார். பாருங்க, நம்மளை சுத்தி எத்தனை கிராமம், எத்தனை நகர். நாம செயல்படுறதுக்குள்ள புதுசு புதுசா நகர் வருது, புதுசு புதுசா கிராமம் வருது, புதுசா எம்எல்ஏ வந்துடுறாங்க, புது முதலமைச்சர் வந்துடுறாங்க. ஒரு அலையிலேயா சொல்லுங்களேன். ஆமா, நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள ஆட்சி மாறிடுது. அல்லேலூயா. இப்படிங்கிறதுக்குள்ள சட்டத்திட்டம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா. அப்ப நாம செயல்பட வேண்டியது அவசியம். ஆமென். பாருங்க, ஒரு அடைக்கப்பட்ட வாசல் இல்லாம இன்னைக்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கொடுத்திருக்காரு. ஏன்? நாம செயல்படணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணுங்க? செயல்படணும். அல்லேலூயா. ஆமா. 3வது ஆராதனை தொடங்கணும் எனக்கு ஆசை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, மிட் வீக் சர்வீஸை நடத்தணும்னு ஆசை, ஆங்கில ஆராதனை நடத்தணும்னு ஆசை, இந்தி ஆராதனை நடத்தணும்னு ஆசை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, எந்த கடைக்கு போனாலும் இந்திக்காரன் தான் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, செயல்படணும். அந்த ஆசை வந்துட்டாலே அவர் செயல்படுத்துவாருங்க. சீக்கிரம் ஆலயத்தை மாடிஃபை பண்ண போறோம், செயல்படும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, என்னைக்கு சீட்டை பிரிக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அன்று நாங்க பிரிக்கிறதா நீங்களே பிரிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, நாம பிரிச்சா இந்த வட்டத்துக்குள்ள முடிச்சிருவோம். அவர் பிரிச்சாருன்னா பொறுப்பு அவருது. நீங்க பிரிச்சிங்க, நீங்க தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, அவர் செஞ்சிருவார். அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல்ல ஆண்டவர் சொன்னாரு திரும்பி போங்கன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு? தங்கியிரு. அதுக்கப்புறம் தரித்திரு. இதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஒரு ஒருமனம் வருது. திரும்ப 3 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்றார். அவர் வந்து என்ன பண்ணுவாருங்க? நிரப்புவார். அடுத்தது நம்ம மேல அமருவார். 3வது நம்மை செயல்படுத்துவார். இந்த பெந்தகோஸ்தே நாளில உங்களை செயல்படுத்த போகிறார். அதனால்தான் சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அந்த பலன் யாருங்க? இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்த்துட்டு வரோம். பலன் பலன் பலன். அந்த பலன் பரிசுத்த ஆவியானவர். கண்களை மூடாம அப்படியே இருக்கிற இடத்துல பேதுருக்குள்ள அந்த ஒரு பலன் வந்துச்சு. முந்தி மறுதலித்தான், முந்தி சத்தியம் பண்ணா, ஆனா இப்ப இயேசுக்காக சாவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறான். ஏன்? அவனுக்குள்ள ஒரு பலன். நடந்து போனா அற்புதம். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. காரணம் இந்த பலன், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற பலன். இந்த நாளில் உங்கள் மேல எங்கள் மேல ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டோட கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க தான் ஏதாவது ஆண்டவரே செய்யணும்ப்பா. ஆண்டவரே நீங்க தான் ஏதாவது செய்யணும். ஓ ரீபா ஷாக்கா ரமண ஹந்த்ரோ. அப்படியே ஒரு ஜப விண்ணப்பம் நமக்கு நம்ம சபையில் இருக்கிற ஜெயந்தி அம்மா, அவங்களுடைய மகன், அவங்க பேர் ராஜா. அவங்களுக்கு காலில் வந்து ஒரு பூச்சி கடிச்சுது. கடிச்சதுனால அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கருப்பாகி அது வீக்கமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அது சரியாகலை. ஆகவே ஜெபிங்கன்னு சொல்லி அந்த ஜப விண்ணப்பத்தை சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு கண்களை மூடி அன்பு அம்மா அந்த கடைசி வரிசையில் இருப்பாங்க. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீ சமீபத்துக்கு மாத்திரமா இல்லை, நீ தூரத்துக்கு ஆண்டவர். இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவர், இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அந்த சகோதரன் மேலே. ஆண்டவரை போராடுகிற அந்த பலவீனம், அந்த சுகவீனம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை இப்பொழுதே ரைட் நவ் லார்ட். ஆண்டவரை அந்த பூச்சி கடிகள், ஆண்டவரே விஷப்பூச்சி அந்த பவுலை கடிச்சுது, ஆனால் ஒன்றும் ஆண்டவரை ஏற்படலை. அது போல ஆண்டவரை அந்த மகனுக்கு சுகம் கிடைத்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சண்டே அம்மா சாட்சி சொல்லத்தக்க அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அசைவு, ஒரு பெரிய விடுதலையை அன்றை நீங்க கட்டளையிடுங்க. அது போல இங்க ஆலயத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இப்ப பலவீனத்தோட அன்றை சுகவீனத்தோட இருக்கிறாங்களா அப்படியே ஒரு ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படியே உங்க
எந்த இடத்துல வலி, எங்க வேதனை இருக்கோ அங்க ஒரு நம்பிக்கையோட நான் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போகிறார். அப்படியே எல்லா கண்களை ஒரு 2 நிமிஷம், செய்தி முடிஞ்சிருச்சு, ஒரு 2 நிமிஷம் we are going to pray and we are going to close. அப்படியே எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தாப்பா, அன்று இப்ப யார் யாருக்கு பலவீனம், அன்று யார் யாருக்கு சுகவீனம், அன்று இப்போதே அவங்களை நிரப்புங்க. அன்று ஒரு விடுதலை 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 ஆண்டவரை வரட்டும். அன்று தலை, அன்று முதுகு தண்டு, அன்று இருதய பிரச்சனை, அன்று சிறுநீரகம், அன்று இயேசுவின் நாமத்தினால இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில ஒரு பெரிய தொடுதல், ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் இப்போதே இறங்கி வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடட்டும் அப்பா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும், திரும்பி போங்க. இந்த முதல் பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. ஆவிக்குரிய அனுபவத்துக்கு, உன் ஜெப ஜீவியத்துக்கு நீ திரும்பி வர வேண்டியது அவசியம். நீ ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே இந்த ஒரு விசை, ஒரு சிம்சோன் கேட்ட இந்த ஒரு விசை அது போல கேளுங்க. ஆண்டவரே இந்த நாளில, இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில ஆண்டவரே எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை தந்தருளின இந்த நாளில ஆண்டவரே எங்கள் மேல இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே எங்கள் மேல இறங்கி வாங்க. நீங்க கூப்பிடும் பொழுதே ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிறது. எலியாவை சுழல் காற்றில நிரப்பின ஒரு அக்கினி ரீபா ஷகரகதுன ஹந்தரே அன்றை நிரப்பட்டும், அன்றை நிரப்பட்டும், அன்றை ஒவ்வொருத்தவங்க மேலேயும் வந்து அமரட்டும், அன்றை ஒவ்வொருத்தவங்க மேலேயும் வந்து அமரட்டும், அன்றை ஒவ்வொருத்தவங்க மேலையும், அன்றை ஒவ்வொருத்தவங்க மேலையும், அன்றை ஒவ்வொரு தகப்பனார் மேல, ஒவ்வொரு தாயார் மேல, ஒவ்வொரு குடும்பத்தார் மேல ஆண்டவரை இறங்கி 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 அன்றை நிரப்பி 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 அப்படியே வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ கரம் இறங்கி வருகிறது, கட்டி மறைகிறது, மரண கண்ணிகள் மாறுகிறது, அக்கினி இறங்கி 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 புதிய பாஷை வரட்டும், புதிய தரிசனம் வரட்டும். ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்க. சோர்வு மாறுது, சோர்வு மாறுது. தேக்க நிலை, மந்த நிலை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விடுதலை 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 விடுதலை. அன்று ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, அன்றை நிரப்புங்க. மான்களின் கால்களை போல் ஆண்டவரை நீர் மாற்று கழுகுக்கு சமமான ஒரு பலனை ஆண்டவர் நீர் கட்டளையிட்டு இருக்கிறபடினால அன்று உமக்கு நன்றி நன்றி நன்றி. அன்பின் ஆண்டவர் இந்த நாளுக்காய் நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா, எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. தொடர்ந்து அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவரை காணப்படுங்க. வந்த எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். எல்லாருமே உங்களுடைய விசேஷ கரம், அபிஷேகம், ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசி ஒருவர் வெறுமையாய் போவதல்ல. அந்த ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு வர முடியாத நபர்களுக்காக, மருத்துவமனையில பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காய் பாரப்படுகிறோம். ஆண்டவரை இப்பொழுது உடைய ஆணிப்பாய்ந்த கரம், உடைய தெய்வீக கரம், ஆண்டவரை சுகம் உண்டாவதாக சொல்லி செபிக்கிறோம். விடுதலை தாங்க, அற்புதத்தை, அதிசயத்தை காணப்படுங்க. சுகபத்திரமாய் கொண்டு வந்தீங்க, சுகபத்திரமாய் கொண்டு செல்லுங்க. பரிசுத்த ஆவியானோட அந்த தொடுதல், அந்த உணர்வு, அந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்கட்டும். நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க, உமையை நோக்கி பார்க்க, நிரப்பப்பட, அமர்ந்து இருக்க, செயல்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தில் எடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, சபை செய்ய சொல்லி ஆத்துமா என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்த பாஸ்டர் மனோஜ் அவர்களோடு உடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா.